ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஃபிசியோதெரபிஸ்ட் நோட்டிஃபிகேஷனு அப்ளிகேஷன் எப்படி போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் டெமோ வீடியோவாக பார்க்க போகிறோம். எல்லாரும் பண்ணுற தப்ப தயவுசெய்து நீங்களும் பண்ணாதீங்க. உங்களோட 10th சர்டிஃபிகேட் +2 சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ டிட்டோ அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆக்டிவான ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க, ஆக்டிவான மெயில் ஐடி வச்சுக்கோங்க. ஃபோன் நம்பரு பிளாக் ஆகிடுச்சு, மெயில் ஐடியில் மெசேஜ் வர்றதில்லை, மெயில் வர்றதில்லை அப்படின்னா அது வந்து அப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக எந்த கம்யூனிகேஷனும் வராது. அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் போயிடும். ரிஜிஸ்டர் பண்ணிங்கனாலும் ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடும். அதனால் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரே ஒரு திருப்பு தான் அப்ளிகேஷன், ஒரே ஒரு சான்ஸ் தான் வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் பாதிக்கும். அதனால் கரெக்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, அந்த லிங்க்கை போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். கூகுளில் போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கூட டைரெக்டாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம், TNMRB அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்ட்டு. இதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு உள்ளது. ஸோ அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இது வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார் த ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 அதோட டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க. படித்து பார்க்குறேன்னா படித்து பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் போஸ்ட் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் உள்ளதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹோமு கான்டாக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃபிசியோதெரபி கிரேட் 2 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் லேட்டராக கொடுப்பாங்க. கால் லெட்டர், ஸோ மற்றதெல்லாம் டீட்டெயில் வந்து லேட்டராக கொடுப்பாங்க. அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் நான் செக் பண்ணலை. ஸோ இதை வந்து முதல்ல அப்ளிகேஷனை போட்டுருவோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த நியூ யூசர் ஃபார் MRB இதை வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் 1 by 1 படித்து பார்த்துக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி எப்படி இருக்கணும், ஃபோன் நம்பர் எப்படி இருக்கணும், அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை ஒரு திருப்புக்கு 2 திருப்பு நல்லா படித்து பார்த்துக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் எல்லாமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம அப்ளிகேஷன் போடுறப்பே தெரிஞ்சிடும், அதனால் படித்து பார்த்துட்டாலும் நல்லது தான். ஸோ மற்ற டீட்டெயிலாம் இதில் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளிகேஷன் போடணும் எல்லாம். இதில் வந்து என்ன பண்ணால் இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸை வந்து டிக் கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்தீங்க, கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதான் பிரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு இதில் கரெக்டான டீட்டெயில் கொடுக்கணும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு அப்ளிகேஷன் தான் போடுறாப்புல இருக்கும், மறுபடியும் பேமெண்ட் பண்ணுறாப்புல இருக்கும், வேறு மெயில் ஐடி வேறு ஃபோன் நம்பர் நேமை மாற்றி கரெக்டாக பண்ணுறாப்புல இருக்கும். அதனால் கரெக்டாக பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி கிரேட் 2 வந்துடும். இதில் நேம் ஆஸ் பர் த SSLC மார்க் ஷீட்டில் டிட்டோ எப்படி இருக்கோ அதே மாதிரி, இனிஷியல் முன்னாடி பின்னாடி என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி போட்டுருங்க. இதில் ஸ்டார் பட்டன் எதுலாம் இருக்கோ, ரெட் கலரில் ஸ்டார் எதுலாம் இருக்கோ அதெல்லாம் மேண்டேட்ரி ஃபீல்டு. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ஃபில்அப் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து போக முடியும். ஸோ நேமை ஃபில்அப் பண்ணணும். தென் நேஷனாலிட்டி இதில் வந்து இந்தியன்ஸாக அதர்ஸானு கேட்கும், இந்தியன்ஸ்னு கொடுத்துருங்க. ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேனானு கேட்டிருக்கு, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுத்துருங்க. டியூ யூ ஹேவ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட்னு கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுத்துருங்க. ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஸோ நீங்கள் PH கேண்டிடேட்டாக இருந்தால் இதுலேயும் நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும், அப்படி இல்லைனா நோன்னு கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த்து 10th சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக கொடுங்க. உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அசான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து வந்துடும். ஸோ இந்த டேட்டில் உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படிங்கிறது நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து வந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸோ டேட் ஆஃப் பர்த் போட்டாச்சு, ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபோன் நம்பர், எக்ஸாக்ட் ஃபோன் நம்பர், கால் வரணும், மெசேஜ் வரணும், ஆக்டிவாக இருக்கணும், அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியை கொடுத்துடணும். என்ன பண்ணணும், ஃபோன் நம்பரை கொடுத்து சென்ட் OTP அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா OTP சென்ட் ஆகி அந்த OTPயை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு அது வெரிஃபை பண்ணும். ஸோ வெரிஃபை ஆகிடுச்சுன்னா அடுத்து உங்களோட இமெயில் ஐடியை போட்டு சென்ட் OTPன்னு கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு உங்களுக்கு OTP வரும். அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா மெயில் ஐடியும் ஒரு வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கேப்சா கோடை 31147 இதில் இருக்குது, உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அதை வந்து கீழே வந்து ப்ளீஸ் என்டர் த டெக்ஸ்ட் ஷோன் இந்த இமேஜ் அப்படின்னு போட்டுக்கிறதுல அதில் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. என்ன பாஸ்வேர்டானாலும் போட்டுக்கோங்க. ஆனால் இதில் வந்து கேப்ஸு, ஸ்மாலு, ஸ்பெஷல் லெட்டரு, நம்பர் இதெல்லாம் மிக்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். அந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கீழே போட்டு கன்ஃபார்ம் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க, சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் பிரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி லாகின் கேட்கும். இதில் போய்ட்டு லாகின் போய்ட்டு நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜை பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஸ்டேஜையும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும். அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதை அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிட்டு வந்து இதில் வந்து நீங்கள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை இங்கே வந்து போடணும். ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் போய்ட்டு லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்.
ஸோ இதில் தான் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுக்கணும். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் படிச்சும் பார்த்துக்கலாம். டீட்டெயிலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுங்க. ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அதனால் இனிஷியல் போடுறது, எழுதுறது, அப்பாவோட பேர் எல்லாமே டாக்குமெண்ட்டில் உள்ள மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது பின்னாடி. இதில் வந்து செக் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணதான். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் கண்டினியூ கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் உங்களோட டீட்டெயில் வரும். ஸோ இந்த டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வரும். நீங்கள் என்ன நேமு அந்த டீட்டெயிலெலாம் வரும். ஸோ இதுக்கு அடுத்த பேஜு இந்த டீட்டெயில் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் அண்டர் கேர் ஆஃப் யாரோட கேரில் இருக்கீங்க, அப்பாவோட கேரில் இருக்கீங்களா இல்லை என்னென்னு அதில் வந்து கேட்கும். அதை வந்து செக் பண்ணி பார்த்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஆர் யூ மேரீட் அப்படின்னு கேட்கும். மேரீடா அன்மேரீடா என்னன்னு கொடுங்க. நேட்டிவிட்டி நீங்கள் எங்கே, உங்களோட நேட்டிவிட்டி எங்கே, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எங்கன்னு கேட்கும். ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா, தேர்ட் ஜெண்டரானு. ரிலீஜியன் நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு கேட்கும். ஆர் யூ ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கேட்கும். இதில் ஓட்டர் ஐடி, தென் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு, தென் உங்களுக்கு பாஸ்போர்ட்டோட ஐடி ப்ரூஃப் வந்து இதில் வந்து கொடுக்கலாம். அதோட ஃபோட்டோ, செலக்ட் த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ஐடி ப்ரூஃபில் உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துரு, ஓட்டர் ஐடினா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ்னால் அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இதில் கொடுக்கணும். எதெல்லாம் அந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டார் போட்டுக்கோ அது மேண்டேட்டரி ஃபீல்டு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போடணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து அட்ரஸ்ஸு, ஸோ அட்ரஸை வந்து உங்களோட டாக்குமெண்ட்டில் உள்ள மாதிரி கரெக்டாக கொடுங்க. பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, உங்களோட கதவு எண் கொடுத்து உங்களோட ஸ்ட்ரீட் கொடுத்துருங்க, ஸ்டேட் கொடுத்துருங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க, உங்களோட வில்லேஜ் கொடுத்துருங்க. அது வந்து ஸ்ட்ரீட்டு, இதில் வந்து வில்லேஜ், தென் பின்கோடு கொடுத்து இன்கேஸ் சேம் அட்ரஸில் நீங்கள் இருந்தீங்க, சேமஸ் பெர்மனெண்ட் அட்ரஸ் தான் வந்து கரஸ்பாண்டன்ட், உங்களுக்கு போஸ்டல் எதாவது வரணும்னா அந்த அட்ரஸ்க்கு தான் வரணும் அப்படின்னா சேம் அட்ரஸ்னால் அதே கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு போஸ்டலுக்கு வேறு அட்ரஸ் வேணும் அப்படின்னா இதில் வந்து போஸ்டல் அட்ரஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருங்க. இப்போ கரண்ட்டாக எங்கே வந்து ரெசிடிங் இருக்கோ அங்கே வந்து இந்த அட்ரஸை வந்து இதில் கொடுத்துருங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த பேஜ் இது ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா தென் ஸ்டேட்டு, நீங்கள் எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்கு, ஸோ அதுதான் இது வந்து கரண்ட் அட்ரஸ்க்கு. மதர் டங்க் வந்து உங்களோட மதர் டங்க் என்னன்னு கொடுத்துட்டு ப்ரிஃபரன்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நீங்கள் எங்கன்னு கொடுக்கணும். பெரும்பாலும் மேஜர் சிட்டிஸில் இருக்குது. சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல இருக்குது. உங்களுக்கு எது வந்து ப்ரிஃபரன்ஸோ அது மாதிரி 2 சிட்டியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் வந்து கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது அந்த ஐடி ப்ரூஃப்க்கு வந்து ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு நம்ம சொன்னாலே அது. ஸோ அது வந்து பேக்கில் வருது, அதனால் இது கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸாம் சென்டர்ஸு எங்கே வந்து போடுறோமோ அதை வந்து போட்டிருக்கோம். தென் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குது. ஸோ 10th வந்து நீங்கள் நேம் ஆஃப் த போர்டு எங்கே, ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா என்ன டீட்டெயில் கேட்குது. ஸோ அதுதான் இது இங்கே வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்டேட் போர்டா, ஆங்கிலோ இண்டியனா, மெட்ரிகுலேஷனா, ஓரியன்டலா, சிபிஎஸ்சியா, ஐஎஸ்சிஎஸ்சியா, அதர்ஸான்னு கேட்டிருக்கு. ஸோ இதுதான் அதில் வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க அப்படின்ட்டு நீங்கள் படித்தவங்களுக்கு தெரியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்கு. தென் எந்த வருஷம் நீங்கள் வந்து எந்த மீடியமில் படிச்சிங்க, தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறத இதில் வந்து கொடுக்கணும். ஹவ் யூ ஸ்டடிட் தமிழ் அஸ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் பார்ட் 1 அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது 10th வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தமிழை வந்து படிச்சிங்களா, தமிழ் லாங்குவேஜ் இருந்ததா அப்படின்னு 10th உங்களுக்கு கேட்டிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 12thலையும் கேட்டிருக்காங்க. எந்த போர்டில் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த மீடியமில் படிச்சிங்க, தமிழ் வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டாக இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் இதில் வந்து கொடுத்துடணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஜி, ஸோ உங்களோட பிபிடி, ஸோ நீங்கள் வந்து எந்த டிகிரியோட நேம் ஆட்டோமேட்டிக்காக இதில் வரும் பிபிடின்னு. நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி, மந்த் எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, யூனிவர்சிட்டி வந்து ரெகனைஸ்டா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ பெரும்பாலும் ரெகனைஸ்டாக தான் இருக்கும், எஸ்ன்னு கொடுத்துருங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் படிச்சிங்களா தமிழில் படிச்சிங்களான்னு கேட்டிருக்கு. நீங்கள் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பிபிடியை தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிஎஸ்டிஎம் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான அந்த ரிசர்வேஷனை வாங்குறதுக்கான ஆப்ஷன் வந்து எஸ்ன்னு வருது. நீங்கள் வந்து இங்கிலீஷில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே உங்களுக்கு வரல. அதனால் நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பியை வந்து தமிழில் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் வரும். நோடு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வரல. ஸோ நம்ம உங்களுக்கு அதையும் காட்டுறேன். டு யூ ஹவ் பிஜி டிகிரி, நீங்கள் எம்பிடி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. எஸ்னா எஸ், நோனா நோ. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதுதான் ஆர் யூ எலிஜிபிள் டு அவைல் பிஎஸ்டிஎம் ப்ரிஃபரன்ஸ்.
செலக்ட் ஆர் யூ எலிஜிபிள் டு அவைல் த ப்ரிஃபரன்ஸ் வேணுமான்னு கேட்டிருக்கு. நீங்கள் வந்து மேலே அந்த பிபிடிக்கு தமிழ் மீடியமில் படிச்சிங்கன்னு எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதில் எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இல்லை நோன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நோன்னு வந்துடும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு கொடுத்துருந்ததுனால உங்களுக்கு பிபிடியை வந்து இங்கிலீஷ்னு கொடுத்ததுனால இங்கே டியூ ஹாவ் பிஜி டிகிரி நோன்னு கொடுத்துருக்கோம். பிஎஸ்டிஎம் ஆட்டோமேட்டிக்காக நோன்னு வந்துருச்சு பாருங்கள். இங்கே வந்து தமிழில் நம்ம படிக்கல அப்படின்னு கொடுத்ததுனால இங்கிலீஷ்னு கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக பிஎஸ்டிஎம்மில் வந்து நோன்னு வந்துருச்சு. யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு கிளைம் த பிஎஸ்டிஎம் ப்ரிஃபரன்ஸ் பிகாஸ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதர் தென் த தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழ் இல்லை, நீங்கள் இங்கிலீஷில் படித்ததுனால நீங்கள் அவைல் பண்ண முடியாது. ஸோ டிகிரியையும் நீங்கள் வந்து தமிழில் படிச்சிருந்தா தான் இது வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ஆர் நோ கொடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம். ஸோ எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து செலக்ட் ஹாவ் யூ ஸ்டடி இந்த தமிழ் மீடியம். ஸோ மற்ற டீட்டெயிலாம் இதில் வந்து கேட்கும். இதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட வேண்டியது தான். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வருது. ஸோ அதுதான் இதில். தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கேட்குது. இதில் வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜே அப்படின்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் 30 KBக்குள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டையுமே அப்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக இல்லை, இமேஜாக வச்சுருக்கணும். இதை வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இதில் கேட்கும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லும். இதில் வந்து நீங்கள் 60 KBலேருந்து 5 MBக்குள்ளே உங்களோட சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், HSC சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், ஃபிசியோதெரப்பி சர்டிஃபிகேட், தென் இன்கேஸ் பிஎஸ்டிஎம் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து 5 MBக்குள்ளே தனித்தனியாக பிடிஎஃபாக பண்ணி இதில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கடைசியாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து கடைசியாக நீங்கள் வந்து ப்ரிவ்யூ பார்த்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ண சொல்லும். இந்த சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் கேட்கும். இதில் ஒன்றா போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அதை ப்ளீஸ் வெரிஃபை த அப்லோட் டாக்குமெண்ட்னு அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செக் பாக்ஸ் ஒன்று வரும். அதை டிக் கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டுன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்ம்டு வந்தால் தான் உங்கள் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த பேஜ் வரும் பேமெண்ட் பண்ணுறதுக்கான. ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இவ்வளோ தான் டீட்டெயில். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நம்மளோட வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். போடுற வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.